வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள். உண்மையின் அடையாளம். நான் யசோதா கேதீசன். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நாளை. பிரிட்டிஷ் உயரதிகாரிகள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நல்லிணக்கம் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தை. உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களுள் 309 பேருக்கு இன்று நியமனங்கள். இயற்கை அனர்த்தத்தினால் கேகாலை மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு 511 ஏக்கர் காணி. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் போட்டியில் ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலரி கிளின்டனுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து காணப்பட்ட பதற்ற நிலைமை தற்போது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சுற்றி 1 கிலோமீட்டரில் இருந்த பாதுகாப்பு வலயம் 500 மீட்டர் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்கள் பாதுகாப்பானவை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. நேற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு விஜயம் செய்து சோதனைகளை மேற்கொண்டிருந்தனர். பாதைகள் அனைத்தையும் நாளை அளவில் முழுமையாக திறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரதான பாதையின் பெரும்பாலான பகுதி சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. எஞ்சிய பகுதிகளில் ராணுவம், போலீசார் மற்றும் பொறியியலாளர், குண்டு செயலிழக்கும் பிரிவு, விமானப்படை ஆகியவற்றின் உதவியுடன் தற்போது துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்ட மக்கள் 2 இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெடிப்பினால் சேதமுற்ற வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. இருந்தபோதிலும் வெடிப்புச் சம்பவம் மூலம் சிதறுண்ட பாகங்கள் பரவலாக காணப்படுகின்றன. சிறுவர்கள் இவற்றை தொடுதல், விளையாட்டு உபகரணங்களாக உபயோகிக்கலாம் என்பதனாலேயே இந்த பகுதி பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்குள் பாதிப்புகளை தேடி பார்த்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதேபோன்று மக்களுக்கு அவை மீள கையளிக்கப்பட உள்ளன. 500 மீட்டர் பகுதியே தற்போது பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் குண்டுகளின் பாகங்கள் சிதறியிருக்கலாம் என்பதே பிரதான காரணமாகும். சில சந்தர்ப்பங்களில் வெடிக்கப்படாத நிலையில் உள்ள குண்டுகள் வெடிப்பதற்கான சாத்தியங்களும் காணப்படுவதனால் மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எனவே ராணுவத்தினரின் பொறியியல் பிரிவு சோதனை செய்து அவற்றை அகற்ற வேண்டியுள்ளது. ராணுவத்தினரால் பாதிப்புக்குள்ளான இந்த பகுதி சுத்தப்படுத்தப்பட்ட பின்னரே மக்கள் அந்த பிரதேசங்களுக்குள் மீண்டும் உள்வர அனுமதிக்கப்படுவர். இதேவேளை 500 மீட்டருக்கு அப்பால் உள்ள மக்கள் மீண்டும் தமது இடங்களுக்கு வருகை தரலாம். கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ சம்பவத்தை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் மூடப்பட்டிருந்த கொழும்பு அவிசாவளை வீதி நாளை திறக்கப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் பிரதமர் இதனை குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டதுடன் அதனை பகிரங்கப்படுத்த வேண்டும். இது சம்பந்தமாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை இன்று இந்த சபைக்கு பிரதமர் தெளிவுபடுத்துவாரா என்று பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன கேள்வி எழுப்பினார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதற்கு பதிலளிக்கையில் பாதுகாப்பு சபை கூடி இது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும். இது தொடர்பில் ஆரம்ப விசாரணையை மேற்கொண்டு அதன் பின்னர் அறிக்கை ஒன்று விடுக்கப்படும். விசாரணை நடவடிக்கைகளுக்காக ராணுவ அதிகாரிகளை கொண்ட சபை ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். உண்மையிலேயே இவ்வாறான வெடிப்பு சம்பவம் இதற்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்றுள்ளது. 2010ஆம் ஆண்டில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் வெளிநாட்டவர் ஒருவர் உயிரிழந்தார். யுத்த காலத்தில் இந்த சாலாவ மர கூட்டுத்தாபனத்திற்கு உரித்தான இடமாகும். இந்த ராணுவ முகாம் போர்க்காலத்தில் அமைக்கப்பட்டதாகும். பின்னர் இது ஆயுத களஞ்சிய சாலையாக மாற்றியமைக்கப்பட்டது என்று பிரதமர் பதிலளித்தார். ராணுவத்திடம் உள்ள ஆயுத களஞ்சிய சாலைகளும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இதுகுறித்து ஆலோசனை வழங்கியதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தொடர்ந்து கருத்து வெளியிட்டார்.
අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට මේ පිළිබඳව ස්වාධීන පරීක්ෂණයක් කරන්නත් මහේත්‍රාස් පරීක්ෂණයකුත් මේ සම්බන්ධව කෙරීගෙන යනවා. ප්‍රදේශයේ නැවත සාමාන්‍ය තත්ත්වයට පත් කිරීමට අවශ්‍ය කටයුතු අමාත්‍යාංශයත් යුද හමුදාවමගිනුත් ඉෂ්ට කරමින් පවතිනවා. මහ ජනතාවගේ ආරක්ෂාව ඒක අපි 100% සහතික කරාට පස්සේ තමයි අපි මේ අසල පහළ ඉන්න උදවියට නිවාස වලට එන්න කටයුතු සලස්සන්න. නමුත් ඒ අය දැනට 1000 ගාණක් ඉඳලා ඒක 600 சாலாக ராணுவ முகாம் பகுதியில் சிதறி கிடக்கும் தோட்டாக்கள் உள்ளிட்டவற்றை தொடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு ராணுவம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இவ்வாறான பாகங்கள் இருக்குமாயின் அது தொடர்பாக தொலைபேசியின் ஊடாக அறிவிக்குமாறு ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். 0113-818-609 அல்லது 0112-434-251 என்ற தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பு கோட்டை, ஜனாதிபதி மாளிகை மற்றும் கோல்டன் பூங்கா ஆகியவற்றை பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளார். இதற்கமைவாக நாளை முதல் இம்மாதம் 14ஆம் திகதி வரை பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் இவற்றை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆரம்ப வைபவம் நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெறவுள்ளது. 29 ஆளுநர்கள் மற்றும் 6 ஜனாதிபதிகள் தமது அரச பணிகளையும் அரசியல் யாப்பிற்காகவும் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ மாளிகையான கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகை பொதுமக்களுக்காக திறக்கப்படுவது வரலாற்றின் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிர்வாக காலப்பகுதியில் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அதனை அடுத்துள்ள பிரதேசங்கள் கடும் பாதுகாப்பு பிரதேசமாக பெயரிடப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரத்திற்கு தெளிவானவற்றை தொடர்ந்து கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையும் அதனை அண்டியுள்ள வீதிகளும் பொதுமக்களின் பாவனைக்காக திறக்கப்படுகின்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி மாளிகையை தனது உத்தியோகபூர்வ இல்லமாக பயன்படுத்துவதில்லை. இது முக்கிய ராஜதந்திரிகள் உள்ளிட்ட விசேட விருந்தினருக்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. புதிய அரசியல் பயணத்தின் ஒரு கட்டமாக இவை திறக்கப்படுவதுடன் இதுவரையில் பொதுமக்களால் பிரவேசிக்க முடியாது மூடப்பட்டிருந்த அரச மாளிகையின் கதவுகள் பொதுமக்களுக்கு திறந்து விடுவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். 077-308-6366 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ஜனாதிபதி உதவியின் செயலாளர் விமர்சன சதுரங்கவுடன் தொடர்பு கொண்டு பார்வையிட வரவுள்ள பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையில் எதிர்வரும் 4 வருடத்திற்கான அபிவிருத்தி திட்டம் எதிர்வரும் 2 வாரங்களில் சமர்ப்பிக்கப்படும் என்று நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம், அடிப்படை வசதி மற்றும் மேலும் பல துறைகள் தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் இலக்கு இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் நிதி தொடர்பில் முறையான விதிமுறைகளுக்கு அமைய விமோசனமான எதிர்காலத்திற்காக நாட்டை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். பிரிட்டனை சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் இருவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து நாட்டின் நல்லிணக்கம், மனித உரிமைகள் முன்னேற்றம் தொடர்பாக ஆராய்ந்துள்ளனர். இந்த சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. பிரிட்டிஷ் வெளிவிகார பொதுநலவாய அலுவலகத்தின் நிரந்தர பிரதி செயலாளர் சிமன் மெக்டொனல், சர்வதேச அபிவிருத்தி தொடர்பான பிரிட்டிஷ் திணைக்களத்தின் நிரந்தர பிரதி செயலாளர் மேக் லாக்காக் ஆகியோர் விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளனர். ஊழல் ஒழிப்பு, நல்லிணக்க செயற்பாடுகள், மீள் நிர்மாணம் தொடர்பாக பிரிட்டனின் ஒத்துழைப்பு பற்றி இவர்கள் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தனை சந்தித்த இவர்கள் நல்லிணக்க செயற்பாட்டில் தமிழ் சமூகம் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்தினர். தெற்கு அபிவிருத்தி, சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்கவும் இவர்கள் சந்தித்தனர். புனித ரமலான் நோன்பு இன்று தொடக்கம் ஆரம்பமாகியுள்ளது. நாட்டின் பல பிரதேசங்களில் ரமலான் மாதத்தின் தலைப்புறை தென்பட்டதை தொடர்ந்து இன்று நோன்பு நோக்குமாறு முஸ்லிம்களை கொழும்பு பெரிய பள்ளிவாசல் நேற்று மாலை வேண்டுகோள் விடுத்தது. நோன்பு முடிந்து ஷவ்வால் புரை தென்பட்டதும் நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும். கிழக்கு வெளுக்கும் நேரம் தொடக்கம் சூரியன் மறையும் வரை உள்ள காலப்பகுதியில் உண்ணாமல், அருந்தாமல் இறை வணக்கங்களிலும் இறை சிந்தனையிலும் இஸ்லாமிய ஆன்மீக வழிபாடுகளிலும் முஸ்லிம்கள் ஈடுபடுவது இந்த நோன்பு காலத்தில் ஆகும்.
நோன்பு நோற்பதன் மூலம் உடல் ஆரோக்கியம் அடைவதுடன் உள்ளம் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இறையச்சம், பொறுமை, பிறருக்கு உதவும் மனப்பான்மை இவைகள் நோன்பின் மகத்துவத்தை உணர்த்துகின்றன. ஏழைகளின் பசித்துயரை உணர்வது நோன்பின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாகும். ரமலான் மாதத்தின் முதல் 10 நோன்புகளிலும் இறைவனின் அருட்கொடையும், 2வது 10 பாவ மன்னிப்பும், 3வது 10 நரக விடுதலையும் வேண்டி முஸ்லிம்கள் நோன்பு நோக்கின்றார்கள். இவை தவிர இரவு நேரங்களில் விசேட தொழுகைகள் மற்றும் வணக்கங்களில் ஈடுபடுவதும் முக்கிய பண்புகளாகும். இந்த புனித மாதத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனைகள் தடையின்றி அங்கீகரிக்கப்படுவதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இம்மாதத்தில் சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு நரகம் மூடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்குவது இந்த மாதத்தில் செய்யக்கூடிய சிறப்புக்குரிய பண்புகளாகும். பிரித்தானிய பிரதமர் டேவிட் கமரோன் அனைத்து முஸ்லிம் சமூகத்திற்கும் புனித ரம்லான் மாத நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உண்மையில் ரம்லான் மாதம் என்பது உஷ்ணமான நாட்களில் முஸ்லிம்களின் விசுவாசத்தை பரீட்சிக்கும் ஒரு மாதமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வறியவர்களுக்கு தர்மம் செய்வதிலும் மேலதிக நேரங்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதையும் முஸ்லிம்கள் இந்த மாதத்தில் வழக்கமாக கொள்கின்றனர். நோன்பு திறப்பதற்காக அனைத்து இடங்களிலும் இஃப்தார் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. இவ்வாறான நேரம் அயலவர்களை வரவேற்று உபசரிப்பதற்காக அமைந்துள்ளது. இஃப்தார் மற்றும் சமூக நிகழ்ச்சிகளுக்காக ஒன்றிணைவோம். பெருமை மிக்க பல்லினங்களையும் பல விசுவாசங்களையும் கொண்ட எமது ஜனநாயகத்தை கொண்டாடுவோம் என தெரிவித்துள்ள பிரதமர் கேமரோன் பிரிட்டிஷ் மற்றும் உலகம் பூராவும் உள்ள அனைவருக்கும் ரம்லான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அரச தரப்பு உறுப்பினர்களின் பங்கு பெற்றதுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று விசேட கூட்டம் நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கருத்து வெளியிடுகையில் அரசு நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முகம் கொடுக்க தயாராக உள்ளது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் பிரேரணையாக நாம் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்று குறிப்பிட்டார். அமைச்சர் கபீர் ஹாஷிம் கருத்து வெளியிடுகையில் இரு கட்சிகள் இருந்தாலும் இரு கட்சிகளும் இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை ஓர் அணி கொண்டு வந்துள்ளது. இதனால் எமக்கு சாதகமான நிலை தோன்றியுள்ளது. அரசின் பலம் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தப்படும். நாட்டின் நீண்டகால வேலை திட்டங்களுக்கு அரசு முன்னின்று செயற்படும் என்பது இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். அமைச்சர் கயந்த கருணாதிலக கருத்து வெளியிடுகையில் எதிர்க்கட்சியினர் நிதியமைச்சருக்கு எதிராக முன்வைத்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நாம் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலில் தோல்வியடைய செய்வோம். நாட்டின் ஸ்திரத்தன்மையை 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் காட்டுவதற்கு விசேட கலந்துரையாடலும் இடம்பெற்றது என தெரிவித்தார். பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க கருத்து வெளியிடுகையில் ஜனாதிபதியும் பிரதமரும் விசேடமாக ஒரு விடயத்தில் அவதானம் செலுத்தினார்கள். ராஜபக்ஷ ஆட்சியில் நிதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுமாயின் வெள்ளை வேனில் செல்ல வேண்டி ஏற்படும். நிதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் நல்லாட்சியில் ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அமைச்சர் ராஜித சேனாரத்ன கருத்து வெளியிடுகையில் ராஜபக்ஷவுடன் எப்போதும் ஆட்சி அமைக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ராஜபக்ஷ ஆட்சியில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடத்தப்பட்ட விதம் தொடர்பிலும் கூறினார். தற்போது அந்த நிலைமை மாற்றப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பிட்டிய கருத்து வெளியிடுகையில் தேசிய அரசின் எதிர்கால திட்டம் தொடர்பாக இங்கு கலந்துரையாடப்பட்டது என்று தெரிவித்தார். கொஸ்கம சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக சீதாவக, பாதுக்க மற்றும் தொம்பே பிரதேச செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீதாவக, பாதுக்க, தொம்பே பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இடம்பெயர்ந்தவர்களுக்கான முகாம்களில் 2500 பேர் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். இவர்களுக்கு சமைத்த உணவை தொடர்ந்து வழங்குவதற்காக ராணுவத்துடன் தொண்டர் அமைப்புகள் பலவும் செயற்பட்டு வருகின்றன. நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மூடப்பட்டிருந்த 7 பாடசாலைகள் தவிர சீதாவக, பாதுக்க மற்றும் தொம்பே கல்வி வலயங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று திறக்கப்பட்டன.
உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களுள் 309 பேருக்கு இன்று நியமனங்கள் வழங்கப்பட்டன. இது தொடர்பான வைபவம் சுகாதார, போஷாக்கு மற்றும் சுதேச வைத்தியத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தலைமையில் இன்று கொழும்பில் நடைபெற்றது. பொதுமக்களின் வைத்திய பரிசோதனைக்கான 842 மத்திய நிலையங்கள் மற்றும் பெண்களுக்கான 943 வைத்திய மத்திய நிலையங்களும் எதிர்காலத்தில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டார். அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களுடன் புரிந்துணர்வுடன் செயற்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சுகாதார, போஷாக்கு மற்றும் சுதேச வைத்தியத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன இங்கு உரையாற்றுகையில், கடந்த காலத்தில் எமது கருத்துக்களுக்கு இடையில் இருந்த பிரச்சினைகள் காரணமாக இரு தரப்பினருக்கிடையில் மோதல் ஏற்பட்டது. இவை அனைத்தும் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளன. அனைவரும் ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளோம். சிலர் இதனை யுத்தமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர். ஆனால் அப்படி எதுவும் நடக்காது. நாம் அதற்கு இடமளிக்கவில்லை. பொறுப்புமிக்க நபர்கள் என்ற ரீதியில் நாம் இருதரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம் என்று தெரிவித்தார். கொலன்னாவ மற்றும் கொதற்றுவ பிரதேசங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக கட்டார் அரசாங்கம் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளது. நிவாரணப் பொருட்களை கையளிக்கும் நிகழ்வு வேகந்த முஸ்லிம் ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்றது. அங்கு இன மத பேதங்களின்றி சுமார் 200 பேருக்கு நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. ஒவ்வொரு பொதியினதும் பெறுமதி சுமார் 10,000 ரூபாவாகும். எதிர்காலத்தில் இவர்களுக்கு 15,000 ரூபாய் நிதியுதவியை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் இலங்கைக்கான கட்டார் தூதரக பொறுப்பதிகாரி இப்ராஹிம் அப்துல்லா அல் சுரைம், கொழும்பில் உள்ள கட்டார் அறக்கட்டளையின் பணிப்பாளர் அமீன் அப்துல் ரஹ்மான், இலங்கைக்கான இஸ்லாமிய நிர்வாக சங்க தலைவர் மிஹ்லா ஹசனார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சாமான்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உதவி செஞ்ச அனைவருக்கும் எங்களோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேன். அந்த பள்ளிவாசல்ல இருக்கிற ஆர்கனைசர் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு இந்த சாமான்களை வந்து வெள்ளம்பிட்டில் வந்து எங்களுக்கு காட்டு தந்து இந்த மாதிரி சாமான்களை தந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். இங்கு ஒருவர் கருத்து வெளியிடுகையில், இவ்வாறான உணவுப் பொதிகள் எமக்கு பெருமதியானது. இவ்வாறான உணவுப் பொருட்களை வேறு எவரும் எமக்கு வழங்கவில்லை. இதை வழங்கியவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் இலங்கையும் கட்டாரும் சேர்ந்து செஞ்ச இந்த உதவியை நாங்கள் மிச்சம் தேங்க்ஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பெரிய ஒரு நன்மையா இருக்குது. தம் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சி தாக்குதலை திட்டமிட்ட நபர்களை கைது செய்யுமாறு இணையதள ஊடகவியலாளர் சங்கத்தின் அமைப்பாளர் ஃப்ரெடி கமகே அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். இதற்கு போதுமான சாட்சியங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஃப்ரெடி கமகே மீது இந்த தாக்குதல் கடந்த 2ஆம் தேதி இடம்பெற்றது. நீர்கொழும்பு மாநகர சபை கூட்டம் தொடர்பான செய்திகளை சேகரிப்பதற்காக சென்ற வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஃப்ரெடி கமகே வைத்திய ஆலோசனைக்கமைய இன்று CT ஸ்கேன் பரிசோதனைக்கு வருகை தந்திருந்தார். அவர் கருத்து வெளியிடுகையில், எனக்கு இந்த பக்கத்தில் இன்னும் பெரிய சிரமம் உள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான பகுதி மரத்து போயுள்ளது. இன்று ஸ்கேன் பரிசோதனைக்கு வந்துள்ளேன். எனக்கு இடம்பெற்ற இந்த தாக்குதல் முதலே திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாகும். நீர்கொழும்பு மாநகர சபை பிரதி முதல்வரிடம் இது தொடர்பான சாட்சிகள் உள்ளன. எனவே அந்த சாட்சிகளின் ஊடாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டார். அனுமதி பத்திரமின்றி மண் அகழ்வில் ஈடுபட்ட 13 உளவு இயந்திரங்களை அக்கரைப்பற்று போலீசார் இன்று கைப்பற்றியுள்ளனர். ஒலிவில், பள்ளக்காடு மற்றும் தீகபாவி பிரதேசங்களில் மண் அகழ்வில் ஈடுபட்ட உளவு இயந்திரங்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக அக்கரைப்பற்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரதிகளும் கைது செய்யப்பட்டு அக்கரைப்பற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த உளவு இயந்திரங்கள் அனுமதிக்கப்பட்ட பிரதேசங்களை மீறி வேறு பகுதிகளில் மண்ணகழ்வில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட உளவு இயந்திரங்களின் உரிமையாளர்களுக்கு தலா 15,000 ரூபாவை தண்டப்பணமாக செலுத்துமாறு உத்தரவிட்ட நீதவான் திருமதி நளினி கந்தசுவாமி மண்ணை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டதுடன் சாரதிகளை உளவு இயந்திரங்களுடன் விடுதலை செய்தார். கல்முனை குருந்தையடி தொடர்மாடி வீட்டு திட்டத்தில் உள்ள கழிவறைகள் நிரம்பி வழிவதால் அப்பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். சுனாமி அனர்த்தத்தை தொடர்ந்து 180 குடும்பங்களுக்காக பின்லாந்து செஞ்சிலுவை சங்கத்தினால் இந்த தொடர்மாடி வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டன.
கழிவுக்குழி நிரம்பி வழிவதால் தொடர்மாடியில் வசிக்கும் மக்களும் அதனை சூழ வசித்து வரும் 98 குடும்பங்களும் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கு தொற்றுநோய் ஏற்படுவதாகவும் பாடசாலை மாணவர்கள் துர்நாற்றம் காரணமாக இரவில் விழித்திருந்து படிக்க முடியாதிருப்பதாகவும் அவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நாங்கள் பலமுறை அறிவித்திருந்தோம். மாநகர சபையின் ஊடாக அங்கே வந்து பார்த்தவர்கள் இதனை செப்பனிட்டு தரவில்லை. இந்த குப்பை முதல் கழிவுநீர் வரையிலே இங்கே சென்று நிரம்பிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மிகவும் வேதனையுடன் அறிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இதுக்குள்ள 180 குடும்பம் இருக்கு. நாங்கள் இரவையில படிக்கக்கூட நாங்களுக்கு நாட்டு மாதிரி கடும் சத்தி எல்லாம் வருது. எங்களை ஏழாம இருக்கு. இதை உரிய அதிகாரிட்ட சொல்லி இதை எங்களை சரி பண்ணித்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்து போறாங்க. நாங்கள் வந்து இருந்து 8 வருஷம் போய் இயற்கை வந்து பார்த்தேன். நான் வாரண்டு போறாங்க தெரிஞ்சுக்கிறேன். இது ரோட்டா வர மாதிரி நினைக்கிறாங்க. எங்களுக்கு சிட்டியான பிரச்சனையா இருக்கு. இந்த பெட்டு தண்ணி எல்லாம் ரோட்ட பரவி வெளியேறி பிள்ளைகளுக்கு நோய் கால் வச்சு நடக்க எழுதில்ல. 98 குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு சரியான பிரச்சனையா இருக்குது. ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. நாத்தமண்டா பொறுக்க இல்லாது, சூழ்நிலையும் வச்சிருக்க இல்லாது, எல்லா பிள்ளைகளுக்கும் நோய் பிறந்தது. தண்ணி எல்லாம் குடிக்கிறல்ல, கிணத்து தண்ணி ஒன்றுமே குடிக்கிறல்ல. ஆனா உங்களுக்கு தயவு செய்து இதை கொஞ்சம் எங்களுக்கு செஞ்சாரும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் LTTE உறுப்பினர்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கும் திட்டத்தின் கீழ் 100 பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். கரைந்துறை பற்றி பிரதேச செயலாளர் S. குணபாலன் தலைமையில் இந்நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. உறுப்புகளை இழந்து வறுமை கோட்டின் கீழ் வாழும் பயனாளிகளுக்கு இந்த உதவி வழங்கப்பட உள்ளது. ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் வாழ்வாதார உதவியாக 50,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் வடமாகாண கிராமிய போக்குவரத்து மீன்பிடி அமைச்சர் P. டெனீஸ்வரன், பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, மதகுருமார்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கேகாலை மாவட்டத்தில் அனர்த்தங்களால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு 3,500 வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அவர்கள் வசித்த வீடுகளுக்கு அண்மையில் இந்த வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படும். கேகாலை மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது பற்றி தெரிவிக்கப்பட்டது. ஒரு குடும்பத்திற்காக 20 பர்ச்சஸ் காணி ஒதுக்கப்படும். முழு காணியையும் இழந்தவர்களுக்கு 1 ஏக்கர் நிலம் வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதற்காக 511 ஏக்கர் காணி அடையாளம் காணப்பட்டுள்ளது. காணி சீராக்கல் ஆணைக்குழு, ஜனவசம பெருந்தோட்ட நிறுவனங்கள், தனியார் காணிகளிலிருந்து இந்த இடங்கள் பெறப்படும். கழுப்பகான தோட்டத்தில் 100 வீடுகளும், டெனிஸ்வத்தையில் 48 வீடுகளும், 6 பாடசாலைகளும் அமைக்கப்படும். அமைச்சர்களான ரஞ்சித் சேம்பலா பிட்டிய, கபீர் ஹாஷிம், முதலமைச்சர் மஹிபால ஹேரத் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வெள்ளத்தின் பின் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த 6,000 தொன் குப்பைகள் இதுவரை அகற்றப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. சேகரிக்கப்பட்ட குப்பைகளை தற்காலிகமாக கொலன்னாவ குப்பை மையத்தில் போடப்படுகின்றன. குப்பைகள் சேகரிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பாக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு 0114-223-146 மற்றும் 0112-302-722 ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். ராணுவம், கடற்படை, போலீஸ், சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் 500 பேர் இதில் இணைந்துள்ளனர். அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இதுவரை குப்பை கூலங்கள் அகற்றப்படாத 16 கிராம சேவை பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவ்வாரத்திற்குள் குப்பை கூலங்களை அகற்ற தீர்மானிக்கப்பட்டது. துப்புரவு செய்யப்பட்ட பாதைகளில் குப்பைகளை மீண்டும் போட வேண்டாம் என அமைச்சு மக்களை கேட்டுள்ளது. நாளாந்தம் வீடுகளில் சேரும் குப்பைகளை, கூலங்களை அகற்றும் செயற்பாடு இந்த வேலை திட்டத்தின் பின் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசினது புரட்சியின் ஸ்தாபகர் இமாம் ஆயத்துல்லா கொமேனியின் 27வது நினைவு கருத்தரங்கு அண்மையில் கல்முனையில் இடம்பெற்றது. இலங்கையின் கல்முனை இமாம் கொமேனி சமூக சேவை அமைப்பு இதனை ஒழுங்கு செய்திருந்தது. இந்த அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி UL நிசார் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இமாம் ஆயத்துல்லா கொமேனியின் நினைவு மலர் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இமாம் கொமேனியின் 27வது நினைவு தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கைக்கான ஈரான் தூதுவர் சைரி அமிரானி, தூதரகத்தின் கலாசார பொறுப்பதிகாரி முகமது ஒராயி கரீமி, முஸ்தபா சர்வதேச பல்கலைக்கழகத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி அலி ஹாஷிமி உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்.
நாகபாம்பிற்காக வருடாந்தம் நடத்தப்படும் பூஜை வவுனியா புத்தூர் நாகதம்பிரான் கோவிலில் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை இடம்பெற்றது. பல்வேறு பிரதேசங்களிலும் இருந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்து பக்தர்கள் இந்த நாக பூஜையில் கலந்து கொண்டதாக கோவிலின் நிர்வாக சபை தெரிவித்துள்ளது. பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. இந்த கோவில் உள்நாட்டு வெளிநாட்டு பக்தர்கள் மத்தியில் பிரபல்யம் மிக்க ஒரு கோயிலாகும். இந்து சமய பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த பூஜை வைபவம் இடம்பெற்றது. காவடி உள்ளிட்ட சமய கலாசார நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்றன. வெளிநாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறங்கும் வாய்ப்பு ஹிலரி கிளின்டனுக்கு கிடைத்துள்ளது. இதற்கமைய அந்நாட்டு ஜனாதிபதி பதவிக்காக போட்டியிடும் முதலாவது பெண்ணாக இவர் வரலாற்றில் இணைந்து கொள்கிறார். புவர்ட்டோ ரிகோ ஆரம்ப நிலை தேர்தலில் ஹிலரி கிளின்டன் அமோக வெற்றியீட்டியிருக்கிறார். ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி பதவிக்காக போட்டியிடுவதற்கு தேவையான 2383 பிரதிநிதிகளின் ஆதரவை இவர் பெற்றுள்ளார். பெர்னி சாண்டர்ஸ் கிளின்டனை எதிர்த்து போட்டியிடுகிறார். அவர் இதுவரை 1500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளின் ஆதரவை பெற்றுள்ளார். கலிபோர்னியா, மொண்டானா, நியூ மெக்சிகோ, டொகட்டோ, நியூ ஜெர்சி ஆகிய மாநிலங்களில் ஜனநாயக கட்சிக்கான ஆரம்ப நிலை வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. ஹிலரி கிளின்டன் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு தேவையான வாக்குகளை ஏற்கனவே பெற்றுள்ளார். எனினும் எதிர்வரும் ஜூலை மாதம் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் நடத்தப்படும் வாக்கெடுப்பு முக்கியமாகும். அதனால் கிளின்டன் இன்னமும் வெற்றி பெறவில்லை என பெர்னி சாண்டர்ஸ் தெரிவித்துள்ளார். இனி மேலும் சில வெளிநாட்டு செய்திகளின் சுருக்கம். இஸ்தான்புல் நகரின் மத்திய பகுதியில் கார் குண்டொன்று வெடித்ததினால் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். போலீசார் பயணித்த பஸ் ஒன்றை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தன்னியக்க கருவியின் மூலம் குண்டு வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று அமெரிக்கா சென்றுள்ளார். 5 நாடுகளுக்கான விஜயத்தில் 4வது விஜயமாக இவரின் அமெரிக்க விஜயம் அமைந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் இந்திய பிரதமர் எதிர்பார்த்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. மட்டக்களப்பு புனித மிக்கல் கல்லூரிக்கும் மெதடிஸ்த மத்திய கல்லூரிக்கும் இடையிலான 50 ஓவர் கொண்ட வன்பந்து கிரிக்கெட் போட்டி கல்லடி சிவானந்தா விளையாட்டரங்கில் நடைபெற்றது. பாடு மீன் சமர் என்ற பெயரில் இந்த போட்டி இடம்பெற்றது. மெதடிஸ்த மத்திய கல்லூரியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போட்டியை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஆரம்பித்து வைத்தார். முதலில் துடுப்படுத்தாடிய புனித மிக்கல் கல்லூரி 43 ஓவர்கள் 4 பந்துகள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை இழந்து 112 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மெதடிஸ்த மத்திய கல்லூரி 23 ஓவர்கள் 3 பந்துகள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை தாண்டியது. இதற்கமைய இந்த வருடத்திற்கான பாடுமீன் சமர் சாம்பியனாக மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரி தெரிவாகியுள்ளது. இந்த அணியைச் சேர்ந்த அபிஷேகன் ஆட்டநாயகனாகவும் மிக்கல் கல்லூரி அணியைச் சேர்ந்த கே பிரசன்ன சிறந்த களத்தடுப்பு வீரராகவும் தெரிவு செய்யப்பட்டனர். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நாளை. பிரிட்டிஷ் உயர் அதிகாரிகள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் நல்லிணக்கம் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தை. உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களுள் 309 பேருக்கு இன்று நியமனங்கள். இயற்கை அனர்த்தத்தினால் கேகாலை மாவட்டத்தில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு 511 ஏக்கர் காணி. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் போட்டியில் ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலரி கிளின்டனுக்கு அதிக வாய்ப்பு. இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. நாம் என்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் எடுக்க காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம். வணக்கம்.